உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் தரிசன ஏற்பாடுகளை ஆய்வு செய்ய குழு அமைத்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். மதியழகன், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன? சிதம்பரம் நடராஜர் கோயிலில் கனகசபை மீது நின்று பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளித்து பிறப்பிக்கப்பட்ட அரசாணை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த வழக்கு கடந்த முறை விசாரணைக்கு வந்தபொழுது நடராஜர் கோயிலில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்ய எந்தெந்த நேரத்தில் அனுமதிக்கப்படுவர், மற்ற நடைமுறை பின்பற்றப்படும் என்பது குறித்த திட்டத்தை தாக்கல் செய்ய பொது தீட்சர்கள் தரப்பிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்குகள் ஆர் சுரேஷ்குமார் மற்றும் எஸ் சவுந்தர் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது பொது தீட்சிதர்கள் தரப்பில் கனகசபையின் மேற்கு பகுதியில் இருந்து பக்தர்களை தரிசனத்திற்கு அனுமதிக்கலாம் என முடிவெடுத்து கடந்த மார்ச் மாதம் முதல் அமல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனகசபை மீதேறி சுவாமி தரிசனம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் தீட்சிதர்கள் தரப்பில் செய்யப்பட்டுள்ள ஏற்பாட்டின் அடிப்படையில் அதிக எண்ணிக்கையில் பக்தர்கள் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய முடியாது என அறநிலைத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து கனகசபையின் மேற்கு பகுதியிலிருந்து பக்தர்கள் தரிசனம் செய்து திரும்ப மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை நேரில் ஆய்வு செய்ய அதிகாரிகள் அடங்கிய குழுவை நியமிக்க இந்து சமய அறநிலையத்துறை ஆணையருக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த குழுவினர் வார நாள், வார விடுமுறை நாள், விழா நாள் என 3 நாட்களில் நேரில் ஆய்வு செய்து தீட்சிதர்களினுடைய தற்போதைய திட்டம் சிறப்பாக செயல்படுகிறதா, அதிக அளவில் பக்தர்கள் கனகசபை மீதேறி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்களா அல்லது பக்தர்கள் இடையூறுகளை சந்திக்கிறார்களா என புகைப்பட ஆதாரங்களுடன் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை ஆகஸ்ட் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.